ஈரானின் உச்ச தலைவர் காமேனி தன்னை சுற்றி வளைக்கும் சூழ்நிலையில் சிக்கியுள்ளார். வாழ்நாளெல்லாம் தவிர்க்கவே பார்த்து வந்த ஒரு நிலையை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். நம்மை எதிர்க்கும் பகைவர்களுக்கு எதிராக உறுதியுடன் நிற்க வேண்டும் என்பதை 84 வயதிலும் செயல்படுத்துகிறார் ஈரானின் ஆட்சி தலைவர் அயதுல்லா அலி காமேனி. கடந்த 3 தசாப்தங்களாக நாட்டின் இஸ்லாமிய புரட்சி அரசியல் நிலையை நிர்வகித்து வருபவர். கிழக்கு ஈரானின் மஸ்கத் என்னும் புனித நகரில் ஒரு சாதாரண மத ஆசானின் மகனாக பிறந்தவர். 1960களில் இறுக்கமான அரசியல் சூழலில் கோமி நகரில் மத கல்வி பயின்று அப்போது உருவாகி கொண்டிருந்த அயதுல்லா கோமேனியின் தீவிரமான கருத்துகளால் ஈர்க்கப்பட்டார். காமேனி தனது இளம் பருவத்திலேயே கோமேனிக்காக ரகசிய பணிகளை மேற்கொண்டு ஈரானில் இஸ்லாமிய இயக்கங்களை கட்டமைத்தவர். மேற்கத்திய இலக்கியமான டால்ஸ்டாய், விக்டர் ஹியூகோ, ஜான் ஸ்டைன்பெர்க் போன்ற எழுத்தாளர்களை படித்தும் ரசித்தும் வளர்ந்தவர். அதே சமயம் சையத் குட் போன்ற இஸ்லாமிய சிந்தனையாளர்களின் எழுத்துக்களை பார்சியில் மொழிபெயர்த்து மார்க்சிசத்தையும் இஸ்லாமியத்தையும் கலக்க முயன்றார். அப்போது பல முறை கைது செய்யப்பட்டு சிறை வாழ்க்கையையும் அனுபவித்தார் காமேனி. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு கோமேனியின் நிழலிலிருந்து 1981 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காமேனி. ஆயிரத்து 1989 கோமேனி மரணமடைந்த பிறகு ஈரானின் உச்ச தலைவர் பதவிக்கு காமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல், இராணுவம், நீதி அமைப்பு, ஊடகம் உள்ளிட்ட அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். காமேனியின் முதன்மையான ஆதார அமைப்பாக இருந்தது இஸ்லாமிய புரட்சி காவல் படை. இதன் மூலம் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி, சிரியா, ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் இஸ்லாமிய இயக்கங்களை உருவாக்கினார். ஆனால் இவை அனைத்தும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் சிதைந்துள்ளன. உள்நாட்டு கலகம், பெண்கள் உரிமை மறுப்பு, பொருளாதார சிக்கல்கள் என பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட காமேனி தற்போது உடல்நிலையில் வீழ்ச்சி மற்றும் வாரிசு விவகாரங்களால் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு வருகிறார். ஈரானின் புரட்சி தத்துவங்களையும் கோமேனியின் மூல அடையாளத்தையும் இராணுவ அரசியல் கட்டமைப்பையும் 35 ஆண்டுகளாக தாங்கிய காமேனியின் பன்முக அதிகார கண்ணோட்டம் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களால் சோதனைக்கு உள்ளாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன்.